வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் காணவிருப்பது EVKS இளங்கோவன். தந்தை பெரியார் அவர்களுடைய வாரிசுகளிலே இவரும் ஒருவர் என்று சொல்லத்தக்க ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இவர் தமிழகத்தில் பவனி வந்தார். காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மூத்த தலைவர் என்று கூட சொல்லலாம். EVKS இளங்கோவன் அவர்கள் 75 வயதை முதிர்ச்சியான வயதை பெற்றவர். இவர் சில காலமாகவே உடல் நலம் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்தார். பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் பல முறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு இல்லம் திரும்புவது என்ற வாடிக்கையாகவும் இருந்து வந்தது. இருந்த போதிலும் இவர் உடல் நலத்தோடு கம்பீர குரலோடு அப்பப்போது இவர் செய்தியாளர்களை சந்திப்பது பேசுவது என்ற நிலை இருந்து வந்தது. இவர் டிசம்பர் 14ஆம் தேதி காலமானார் என்ற தகவல் வருத்தத்தோடு நாம் தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் தந்தை பெரியார் அவருடைய வாரிசுகளிலே இவரும் ஒருவராக இருந்தார். திராவிட இயக்கத்தில் இருந்த இவர்களெல்லாம் பிறகு காங்கிரஸில் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். இவர் 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். பின் 2004ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்ற கோபிச்செட்டிபாளையம், கோபி என்று மக்கள் அழைக்கக்கூடிய கோபிச்செட்டிபாளையம் மக்களவை தொகுதியில் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக 2004ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. அதனை அடுத்து இவர் சில காலம் அரசியல் இருப்பதும் பிறகு ஒதுங்கியிருப்பதுமாக இருந்து இவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். பிறகு தற்போது 2003ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலிலே இவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். இவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆதரவும் தந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சேர்ந்தவர்களெல்லாம் இவருடைய வெற்றிக்காக பாடுபட்டு இவர் 2003ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். இந்த நிலையில் 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 அவர் காலமானார் என்ற துயரமான செய்திகள் கிடைத்திருக்கிறது. அவர் இறக்கின்ற போதும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த உரிமையோடு மறைந்திருக்கிறார். இவருக்கு காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் இவருக்கு இரங்கல் அஞ்சலியும் செலுத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவித்து இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பிறகு நாம் இன்னொரு பகுதியிலே பார்க்கவிருக்கிறோம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த தகவலை நமக்கு திரு ஆசா அமீத் அவர்கள் ரவியோடு இருந்து சென்னையிலே இருந்து இந்த தகவலை நமக்கு தந்திருக்கிறார். இதனை சிறப்பாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர்
எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக சிறப்பாக நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வடிவமைத்து செய்தியாக தந்திருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பின்